கணவன் மனைவி கிட்ட இதெல்லாம் ரகசியங்களா வச்சிருக்கணுமா? அப்படி கணவன் மனைவி கிட்ட ரகசியமா வச்சிருக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சாணக்கிய நிதிப்படி அவர் சொன்ன அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா கணவன் மனைவிக்குள்ள ஆப்வியஸ்லி எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா சாணக்கியர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கணவன் மனைவி கிட்ட வருமானத்தை பத்தி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் எக்ஸாக்டா வருமானம் வருது அப்படின்றத மனைவி கிட்ட சொல்லிட்டா அந்த ஃபுல் வருமானத்தையுமே செலவு பண்றதுக்கோ இல்ல அதை விட ஜாஸ்தியா செலவு பண்றதுக்கான ஒரு கேட்டகரி அமைஞ்சிரும். மனைவி இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இவ்வளவு வருமானம் வருது அப்படின்ற ஒரு ஐடியேஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால வருமானத்தை கம்ப்ளீட்டா இவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லக்கூடாதான். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் அவமானப்பட்டதை மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சோ கணவன் வெளியில நிறைய இடங்களுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்கள்ல யாராவது அவங்கள அவமானப்படுத்தியிருந்தா, அதை அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா இல்ல கோவப்படுத்தியிருந்தா, ஏதோ ஒரு ஆதங்கத்துல மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்படுறதோ கோவப்படுறதோ மனைவிக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருது. அதை அவங்க ஞாபகம் வச்சு ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க, ஒருவேளை சொல்லி காட்டிட்டா குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்திடும். அதனால கணவன் தான் அவமானப்பட்டதை மனைவி கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்கொடை. நன்கொடை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு கணவன் நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த நன்கொடை கொடுக்கறத பத்தி மனைவி கிட்ட நான் இதான் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அப்படி மனைவி கிட்ட சொல்றது இவர் நன்கொடை பண்றதுக்கு ஒரு தடையா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவரால அதை பண்ண முடியாது அப்படின்றதுனால நன்கொடை கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்ல கொடுத்ததுக்கு அப்புறமாவோ இதை பண்ணிட்டேனோ இல்ல பண்ண போறேனோ மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் நிதிப்படி சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பலவீனத்தை அதாவது வீக்னஸை மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவா ஹியூமன் பீயிங்ஸ்னாலே வீக்னஸ் இருக்கும். ஆனா மனைவியை பொறுத்தவரையில தன்னுடைய கணவனை தான் ஒரு ஹீரோவா பார்த்து காதலிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுடைய வீக்னஸை சொல்றது பட்சத்துல ஏத்துக்கிற மனைவியுமே இருக்கிறாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அப்படி வீக்னஸை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் அதை உங்களுக்கு அகைன்ஸ்டா உங்க மனைவி யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய பலவீனங்கள் இதெல்லாம் நான் இவ்வளோ வீக்கு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் என்னை ஈஸியா அழுக வச்சிரும், இதெல்லாம் என்னை ரொம்ப கவலை பண்ணிரும் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு பலவீனமா உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க மனைவி கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் நிதி சொல்லுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். நீங்க நான் நீங்க உங்க மூஞ்சி எப்படி இருக்கு? இல்ல உங்க மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸ் வருமோ? எப்ப இருந்து எப்படி இருக்கு? அதை நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இருக்கு. ஓ, there is something wrong with you. சரி, டெய்லி காலைல எந்திச்சிங்கன்னா யூரின் வரும், கண்டிப்பா வரும். அந்த யூரின்ல முதல் டிராப் எடுத்து உங்க பிம்பிள்ல வைங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த எச்சி இருக்குல்ல, உள்நாக்கு எச்சி, அந்த எச்சில முதல் டிராப் எடுத்து உங்க பிம்பிள் வச்சிங்கன்னா உங்க ஃபேஸ் எப்படி பளபளன்னு ஆகுது மட்டும் பாருங்க. நீங்க டாக்டரா? சேச்சா, நெட்ல படிச்சேன். கொஞ்சம் கிட்ட வாங்கல.